ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு இருக்கும். ஸோ ப்ளவுஸை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி வேஸ்ட் டு வெயிட்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இந்த ஃபோல்டிங் சைடும் ப்ளவுஸோடைய ஃபோல்டிங் ஏஜும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த ஃபோல்டிங் இங்கே மடித்து தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த 2 இன்ச் விடுறோம் நம்ம இங்கே. இங்கே 2 இன்ச் 1½ இன்ச் எடுத்துக்கலாம். ஆனால் பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் ஒரு 2 இன்ச் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ இந்த லைன் மேலே ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். இப்போ வேஸ்ட் அண்ட் ஒரு மார்க்கிங் பாருங்கள், ஆமும் பாடியும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் அண்ட் எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் பாருங்கள். இப்போ நெக் டவுன் எங்கே முடியுதோ அங்கே ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி சரியாக வச்சுக்கோங்க. வைடாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸை. இப்போது இந்த ஷோல்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு லைன் எக்ஸாக்ட் லைன், அதுக்கு அந்த பக்கமாக 1/4 இன்ச். இப்போது இந்த நெக் லைன் முடிகிற இடத்துல ஒரு லைன், அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச். இப்போ எக்ஸாக்ட் ப்ளவுஸுடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச். இந்த 1/4 இன்ச்ன்றது நீங்கள் ஒரு 1 சென்டிமீட்டர் ஆர் 1/2 இன்ச் கிட்ட எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே விடுறத நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச் பண்ணிடணும். இங்கே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபஸ்ட் லைனையும் இந்த ஆர்ம் ரவுண்ட் கீழே இருக்கிற இந்த ஃபஸ்ட் லைனையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக் லைனுடைய ஃபஸ்ட் லைன், நெக் டவுனுடைய ஃபஸ்ட் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் பண்ணும்போது எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா ஓகே, சரி பண்ணிக்கலாம். டேரக்ட் டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் போயிட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த சைடில் லூசிங், இப்போ நம்ம இந்த தையல் போட்டுப்போம் இல்லைங்களா, இது வந்து 1½ இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் இருந்தால் நீங்கள் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் 2 இன்ச் இங்கே எடுக்கிறேன். இப்போ இந்த லைன் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வேஸ்ட்டில் டாட் இருக்கும். இந்த டாட்டோடைய ஹைட்டையும் வித்தையும் பார்க்கலாம். டாட்டோடைய வித் பார்த்தீங்கன்னா 4 இன்ச். அந்த 4 இன்ச்சையும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன் அந்த டாட்டை பிடிக்க. டாட்டோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 3½ இருக்கும், விச் இஸ் ஸ்டாண்டர்ட். எல்லாருடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த 3½ சைஸ்க்குமே எல்லா ஒரு ப்ளவுஸ் சைஸ்க்குமே இந்த 3½ வந்து சூட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் 3½ எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த டாட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சை தான் நான் இங்கே இந்த சைடில் கொடுக்க போகிறேங்க. அந்த 1/2 இன்ச் லைன் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். மேலே எக்ஸாக்ட் லைனில் வச்சுட்டு கீழே அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஆர்ம் ரவுண்டும் நெக் லைனும் நம்ம பண்ண போகிறோம். ஆர்ம் லைனுக்கு பாருங்கள், நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஆர்ம் லைனுக்கு டச் ஆகிற மாதிரியும் கீழே இந்த லைனுக்கு மேலேயும் எக்ஸாக்டாக இப்படி வச்சுருக்கணும். ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நெக் லைன் பாருங்கள். நெக் லைன் சேம் இதே தான். இந்த மாதிரி எல் பாக்ஸ் போடுற இடத்துல நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் வைக்கலாம்.
ஸோ பிகினர்ஸ்ன்றப்ப ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால நான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஷேப் போட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ இந்த டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. ஆர்ம் ரவுண்ட் நெக்லைன் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். சேம் அந்த நம்ம எந்த லைன் மார்க் பண்ணுறோமோ அந்த லைனுக்கு மேலேயே தான் கட் பண்ணணும். இந்த ஆர்ம் கர்வ் பாருங்கள். நீங்கள் சேம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் மாதிரியே கட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனில் தான் கட் பண்ணுறேன். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா விடுறது எல்லாமே ஸ்டிச்சிங்க்கோசரம் தான் விடுறோம். பாருங்கள், பேக் நெக் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஃப்ரண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன். இது ஸ்ட்ரைட் கட்டுன்றதுனால உங்கள் பேக் பேட்டர்னை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். பாருங்கள், இப்போ இதை ட்ரேஸ் பண்ணிக்கணும். நெக் லைன், ஆர்ம் ரவுண்ட் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நெக் டவுனை மட்டும் மார்க் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த ஷோல்டர் லைன், இந்த ஆர்ம் ரவுண்ட் லைன் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லைங்களா, இங்கே எக்ஸாக்டாக ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கணும். நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அந்த கரெக்ட் லைனில் வச்சுக்கிட்டு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் பஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும். பேக் பேட்டர்ன் மாதிரியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கப் டைட் ஆகிடும் அப்புறமா உங்களுக்கு. இப்போ நான் இந்த எக்ஸாக்ட் லைன் எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் லைன் போட்டுக்கணும். இந்த எக்ஸாக்ட் லைனை ஏன் ட்ரேஸ் பண்ணணும்னா, இந்த லைனில் தான் நம்ம ப்ளவுஸை வச்சு எல்லா அளவுமே எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த லைன், இந்த எக்ஸ்ட்ரா காலம்ஸ் எல்லாத்தையுமே டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அளவு எடுக்கிறப்ப நம்ம ப்ளவுஸை அந்த லைனில் வச்சு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் ஹூக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எடுத்துக்கோங்க. எந்த அளவு எடுத்தாலுமே ஹூக் சைடு இருந்து தான் எடுக்கணும். இப்போது இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து தையல் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா, அந்த தையல் தான் உங்களுடைய எக்ஸாக்ட் அளவு. அங்கேருந்து தான் நம்ம எல்லா அளவுமே எடுக்க போகிறோம். பாருங்கள், டார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் தையல், அதுதான் இந்த லைன். ஓகேங்களா, இந்த லைனுக்கு மேலே வச்சு தான் நம்ம எல்லா அளவுமே எடுக்கணும். பாருங்கள், இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாக்ட் லைன் மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவில் வைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சாவே உங்களுக்கு ப்ளவுஸோடைய உங்களுக்கு நெக்கு பேட்டர்ன் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த வெரி ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் அந்த லைன்லேருந்து நம்ம நெக் டவுனை மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி அது என்ன ஷேப்பில் இருக்கும் நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு
இப்போ நம்ம இந்த ஷோல்டருக்கு ஆர்முக்கெல்லாம் விட்டோம் பார்த்தீங்களா, அதே சேம் அதே தான் நெக்லேயும் விட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனோட இதை கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கிறதுனால நான் அந்த ஷேப்பே நான் எடுத்துக்கிறேன்றதுனால இப்படி பண்ணுறேன். நீங்களும் நெக் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே எடுங்க பிகினர்ஸ்ன்றப்ப. இப்போ இந்த எக்ஸாக்ட் ஷோல்டர் லைன் ஹூக் பார்ட் லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. இப்போ இங்க ஹூக் பார்ட்ல இருந்து பாருங்க. இந்த ஹூக் பார்ட்ல இருந்து இந்த பட்டியும் கப்பும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா? அந்த லைனை இப்போ மார்க் பண்ண போறோம். இந்த எக்ஸாக்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் வச்சுக்கணும். ப்ளவுஸோடைய பார்ட் பாருங்க ஹூக் பார்ட் அங்க தான் வச்சுக்கணும். இப்போ எங்க கப்பும் பட்டியும் எங்க ஜாயின் ஆகுதோ அங்க எக்ஸாக்ட்டா ஒரு லைன். அதுக்கு கீழே ஒரு 2 லைன் இந்த மாதிரி போடுங்க. ஏன் அந்த 2 லைன் பார்த்தீங்கன்னா, அது பாருங்க ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும். 1/2 இன்ச் வச்சுக்கணும். அந்த 2 லைனுமே சேமா. அதில ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, டாட் பிடிக்கிறதுக்கும், ஒரு லைன் வந்து கப்பும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால நீங்க 2 லைன் ட்ரா பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோடைய ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? அங்க இப்படி பிடிச்சுக்கோங்க. அந்த எக்ஸாக்ட் லைன. நெக்ஸ்ட் ஒன் கீழ அந்த வேஸ்ட் டாட் இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அந்த டாட் சென்டர் டாட். அந்த சென்டர் டாட்டையும் இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸாக்ட் லைன் இருக்கு இல்லையா? அந்த லைனுக்கு மேல இந்த லைனை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோடைய கப் டாட் எவ்வளோ ஹைட் இருக்கு? டோட்டலா அது எவ்வளோ ஹைட் இருக்குன்றத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க. இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்க ப்ளவுஸ்ல. இப்போ அந்த டாட் இருக்கு பார்த்தீங்க அந்த டாட்ட நீங்க பண்ணும்போது இந்த ஜாயினிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிளேஸ் தான் கணக்கு. ஸோ அது அங்க எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச். அது எங்க முடியுதோ அங்க எக்ஸாக்ட் அதுதான் டோட்டல் உங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய ஹைட்டு. கப் ஹைட்டு. ஸோ அதனால அத மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட் பாருங்க. இப்போ பாருங்க. இங்க எக்ஸாக்ட் தையல் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாக்ட் லைன்ல இந்த எக்ஸாக்ட் நம்ம ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா? அத மேட்ச் பண்ணிக்கிறோம். அங்கிருந்து எங்க கப் முடியுதோ பாருங்க. எங்க கப் முடியுதோ அங்க எக்ஸாக்ட் லைன் அதுக்கு கீழ அந்த 1/4 இன்ச். இப்ப அந்த நம்ம போடுற அந்த எக்ஸாக்ட்ல தான் ஸ்டிச் பண்ண போறோம். அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கட்டிங்க்காக. சரிங்களா? பாருங்க இந்த மாதிரி நீங்க இந்த லைன டிரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆர்ம் ரவுண்ட். ஆர்ம் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கர்வியர் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த கர்வியர் பார்ட்ட ஒரு 1/4 இன்ச் கேப்க்கு இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க மார்க் பண்ணிக்கணும். எல்லா ப்ளவுஸ் ஆர் சுடிதார் எதுவுமே ஃப்ரண்ட் ஆர்ம்ல வந்து நம்ம கொஞ்சம் உள்ள அ எடுத்து தான் துணி எடுக்கணும். அதான் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி இப்போ பாருங்க. இந்த ஆர்ம் டாட் இருக்குங்களா? அத ஷோல்டர்ல இருந்து இந்த ஆர்ம் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றத நான் மெஷர் பண்றேன். அந்த லைன் ஸ்டிச்சஸ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைன்ல இருந்து இந்த ஆர்ம் டாட் எங்க இருக்குன்றத எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்றத மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த தையல்ல இருந்து இப்படி கர்வியாவே நீங்க மெஷர் பண்ணுங்க. பாருங்க 6 1/2 இருக்குங்களா? ஸோ அந்த 6 1/2 நான் இங்க மார்க் பண்ண போறேன். அத எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம அந்த 1/4 இன்ச் துணி உள்ள மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுதான் எக்ஸாக்ட் இப்போ. நம்ம அங்க தான் கட் பண்ண போறோம். ஸோ அந்த கர்வியர் பார்ட்ட நீங்க இப்படி தான் மெஷர் பண்ணணும். பார்த்தீங்களா? இந்த 6 1/2ல இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ அங்கிருந்து அந்த ஆர்ம் டாட்டோடைய ஹைட் அது எங்க இந்த ஆர்ம் டாட்டோடைய ஹைட் எங்க முடியுதோ இப்போ இன்ச் டேப்ப அந்த எக்ஸாக்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. 4 1/2 இருக்குங்களா? அந்த 4 1/2 நீங்க அந்த ஆர்ம் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கிருந்து இந்த 4 1/2 மார்க் பண்ணுங்க. அடுத்தது, இப்போ அந்த டாட்ல இருந்து வேஸ்ட் டாட் இருக்கு பார்த்தீங்களா? சென்டர் டாட்
அந்த சென்டர் டாட் வந்து ஆர்ம் டாட்டும் சென்டர் டாட்க்கும் மிட் பாயிண்ட்ல ஒரு கேப் இருக்கும். அது மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு 2 இன்ச் இருக்கும். அது 32 சைஸ், 34, 36, 38 எனிதிங் எந்த ப்ளவுஸ் சைஸா இருந்தாலுமே இந்த 2 இன்ச் கம்பல்சரி நீங்க வைக்கணும். அது வச்சா மட்டும் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கும். இல்ல நீங்க இந்த 2 இன்ச்ல ரொம்ப க்ளோஸா டாட் எடுத்தா ரொம்ப பாயிண்டியா இருக்கும். நம்ம அவ்வளோ பாயிண்டியா போட மாட்டோன்றதுனால இந்த 2 இன்ச் கேப் இருக்கணும். இப்ப அந்த 2 இன்ச்க்கு ஆஃப்டர் அதுலருந்து இந்த சென்டர் டாட்டோடைய ஹைட்ட பார்த்துக்கலாம். பாருங்க 2.7 கிட்ட இருக்குங்களா? இப்போ நான் அத மார்க் பண்ண போறேன். பாருங்க அந்த 2 இன்ச்க்கு அப்புறமா 2.7 கரெக்ட்டா வருது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ப்ளவுஸோடைய கப் சைஸும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த சைடு இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் பார்ட்ல இருந்து ஃபுல்லாவே எடுக்கணும் நீங்க. ஹூக் பார்ட்ல இருந்து அந்த சென்டர் டாட் எங்க முடியுதோ அங்க ஒரு லைன் போடணும். இங்கிருந்து இங்க பாருங்க. இங்கிருந்து இங்க 3 1/2 இருக்கு. அந்த 3 1/2 நீங்க இங்க மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த சென்டர் டாட் இருக்கு பார்த்தீங்களா? அது அதோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது 1.2 இருக்கும். மேக்ஸிமம் ப்ளவுஸ்க்கு இதுவும் சேமா தான் இருக்கும். 1.2 இருக்கும். ஸோ அந்த 1.2வ நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அத 2 டைம்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டாட்ட நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோன்றதுனால, நீங்க 2 டைம்ஸ் அத மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த 3 லைனுமே கனெக்ட் பண்ற மாரி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ அந்த நம்ம சைடுல அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த லைன்ல இருந்து பாருங்க, அந்த லைன்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் ஸ்கேல்ல. செகண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வோடைய டிப் எடுத்துக்கோங்க. அந்த 3 லைன் லாஸ்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைன்ல இருந்து இந்த பக்கம் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் அந்த 3 டாட்டையுமே நீங்க இந்த மாரி கர்வியா ஃப்ரெஞ்ச் கர்வோடைய அந்த கர்வி பார்ட்ட வச்சு நீங்க இப்படி கனெக்ட் பண்ணணும். அப்பதான் ஃபோல்ட் பண்றப்ப டாட் வந்து ஈவனா இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 டாட்டுமே லைன் போட்டுக்கலாம். பாருங்க. இந்த மாதிரி தான் லைன் போடணும். 3 டாட்டுமே கனெக்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் ஆர்ம் டாட் பாருங்க. அதுவும் அந்த 2 லைன் மிட் கேப்ல இருந்து இருக்கு பார்த்தீங்களா? அத இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் டாட்டோடைய விட்த் வந்து நீங்க ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இப்போ ஹூக் டாட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட்க்கும் 2 இன்ச் கேப் இருக்கணும். இதுக்கும் இருக்கணும். இது வந்து நீங்க ஒரு 2 1/2 ஆர் 2 இன்ச். இப்போ இந்த ஹூக் டாட்டோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லா மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டோடைய ஹைட் பார்த்துக்கலாம். மினிமம் 2 1/2 2 இன்ச் இருக்கும். இதுல 2 1/2 இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இத கனெக்ட் பண்ற மாரி ஒரு லைன். இப்போ இந்த டாட்டோடைய விட்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க போதும். ஹூக் டாட் வந்து ரொம்ப பிடிக்க மாட்டாங்க. லைட்டா தான் பிடிப்பாங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் போதும். ஆர்ம் டாட்க்கும் அதே மாரி 1 சென்டிமீட்டர் தான் விடணும் நீங்க. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி இருக்கலாம். ஏன்னா, இவ்ளோ மெஷர்மென்ட் வருதுன்றதுனால. ஸோ இத வந்து நீங்க திருப்பி கொஞ்சம் பார்த்துட்டு வீட்ல ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கப் ஷேப் ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கணும், சூப்பரா இருக்கணும்னா, நீங்க இந்த ஸ்டெப் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த 3 டாட்க்கும் மிடில்ல அந்த 2 இன்ச் கேப் வரணும். இந்த ஸ்லாண்டிங் லைன், இந்த டாட்ஸ் உடைய விட்த் மெயின். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ப்ளவுஸ்ல என்ன இருக்கோ நீங்க அத பண்ணுங்க. எந்த ப்ளவுஸ் கரெக்ட்டா இருக்கோ நீங்க அத எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸ்ல இருக்கிற மாரி நீங்க கட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ன டாட் சைஸ் இருக்கோ நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க கட் பண்ணுங்க. இப்ப பாருங்க. ஃப்ரண்ட்ல ஹூக் பார்ட்ல கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் உடைய நெக் லைன்.
இப்போ ஆர்ம் ரவுண்டை பாருங்கள் எப்படி கட் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்க நம்ம போட்டுக்கோம் இல்லைங்களா அந்த லைனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்கன்னா பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணுங்கள். அந்த கட்டிங் ப்ராக்டிஸ் 1 வீக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ½ இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அது. ஏன்னா எனக்கு இது சைட் ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா 3½ இருக்குது. ஸோ நான் அதை 3 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 3 இன்ச் 2.5 அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில விஷயம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், சில மெஷர்மெண்ட் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. டாட் பிடிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா டாட்ஸ்க்குமே அந்த கட் கொடுத்துக்கலாம். ஆம் டாட்டுக்கும் நான் கொடுக்குறேன் அந்த கட். பாருங்க ஹூக் பார்ட்டுடைய ஹைட் பார்த்துக்கலாம். ஒரு 7½ இருக்குது. இந்த 7½ மார்க் பண்ணிக்கோங்க ஹைட்டு. இப்போ இது வந்து ஹூக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த அளவு எடுக்கிறோம். அதோடைய விட்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1½ இன்ச் அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் கொடுக்கணும். ஸோ இது 2 ஃபேப்ரிக்காக இருக்குது. நான் இதில் 1 தான் எனக்கு தேவை. ஸோ 1 கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொக்கி பார்ட்டுன்றதுனால உங்களுக்கு 1½ இன்ச் வேணும். நீங்கள் ஐ பார்ட்டுனா ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஐ பார்ட்டுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் வெளியே வரணும் ஃபேப்ரிக், அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஐ பார்ட்டுக்கு பாருங்கள், சேம் இந்த சைடே நான் அளவு எடுத்துக்கிறேன். அதே 7½ தான் எடுக்கிறோம். ஸோ 7½ எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச், எக்ஸாக்ட் லைன், அதுக்கு கீழே 1/4 இன்ச். இது ஐ பார்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றதுனால 2 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கோட விட்த் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்துக்கலாம். நான் இது வரைக்கும் சரியாக ப்ளவுஸ் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கரெக்டாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ளவுஸ் கட்டிங்கை 1 வாட்டி ட்ரை பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ சேம் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நான் லைனிங், கிராஸ் கட், பிரின்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு ஃபோல்டிங்காக நீங்கள் ஒரு 1 இன்ச் விடலாம். 1 இன்ச் 1½ எடுத்துக்கோங்க. அதில் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு மேலே உங்கள் ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, பாடியும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடத்துல எக்ஸாக்ட் லைன், அதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச். இப்போ மேலேயும் அதே மாதிரி தான் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே எக்ஸாக்ட் லைன் பக்கத்தில், அதுக்கு அந்த பக்கமாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ இந்த லைனை அந்த டவுன் பார்ட்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் லைன் போடணும் கர்வியாக. பாருங்கள், இந்த மாதிரி கர்வியாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த கர்வ் வரலன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கும் பேப்பர் கட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சைடில் 2 இன்ச் விடணும். ஸோ இங்கே எனக்கு ஃபேப்ரிக் இல்லைன்றதுனால நான் ஜாயினிங் கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் பார்ட் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பார்ட்டை வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழேயும் உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கணும். இந்த எக்ஸாக்ட் லைனும் இந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சையும் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்ன்றப்ப நீங்கள் 80 சென்டிமீட்டர்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. 1 மீட்டர் தாராளமாக எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 மீட்டர் வந்து 42, 44 சைஸ் வரைக்கும் 1 மீட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே சைஸ் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்ப்ப ஃபேப்ரிக்கும் நீங்கள் ஒரு 1 1/4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்ப தாராளமாக இருக்கணும்.
அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயினிங் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி ஜாயினிங் இல்லை வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா வச்சு என்ன ஜாயினிங் போடணும் இப்போ நம்ம இதை. இப்போது ஸ்லீவோடைய சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த ஸ்லீவில் எப்படி ஃப்ரண்ட் ஆர்மில் நம்ம துணி எடுத்தோமோ 1/4 இன்ச், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவ்லேயும் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அது வந்து 2 இன்ச்சை தாண்டக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கணும் இங்கே. இப்போது நெக்ஸ்ட் பட்டியை பார்க்கலாம். பட்டி வந்து கீழே ஒரு 1 இன்ச் ஃபோல்டிங் விடணும். நம்ம அந்த பட்டியோட ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸாக்ட் தையல் வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 8 1/2 இருக்குது மேலே. கீழே வந்து ஒரு 8 இன்ச் இருக்கும். இந்த பட்டியோட ஹைட்டு. பட்டிக்கு வந்து கீழே ஃபோல்டிங் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விடலாம். இந்த 1 இன்ச் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் போட்டு லைன் போடுங்க. இந்த லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் இந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் உங்களுக்கு அதே 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கே மேலே வந்து 8 1/2 இருக்கு இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாக்ட் மார்க்கிங். இதுக்கப்புறம் சைடில் நீங்கள் அந்த நம்ம பேக் பேட்டர்னில் 2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு இங்கே விடணும். நீங்கள் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி இந்த 2 இன்ச்சை விடணும். இப்போது பட்டியோட ஹைட் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் இருக்குது. அந்த மிட் பாயிண்டில் சேம் அதே 3 இன்ச் இருக்குது. இங்கே ஒரு 3 1/2 இருக்குது. இப்போ அந்த 3 இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 3 1/2 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் அதை. பட்டி வந்து ஒரு போட் ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மிட் பாயிண்ட்டை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த எக்ஸாக்ட் லைன் இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்டில் 1/2 இன்ச் கம்மி பண்ணால் உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது பட்டி அவ்வளோ ஷேப் நல்லா இருக்காது. எக்ஸாக்ட் லைன் வந்து இந்த லைனில் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்கணும் பட்டி. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பேக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் பார்ட், கப் ஷேப்பும் நம்ம கட் பண்ணியாச்சு. பட்டியும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.